வெண்பா அந்த கடத்தல்காரங்க கிட்ட இருந்து நல்லபடியாக தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே கூடிய சீக்கிரம் மல்லிக்கிட்ட வந்து இணையணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. ஏன்னா விஜய் எவ்வளவோ சொல்லிட்டு தான் போனாங்க, அந்த காம்படிஷனுக்கு போக வேணாம், நீங்கள் வீட்டிலே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனாலுமே மல்லி வெண்பா இதெல்லாம் கேட்பாங்களா, அவங்க கேட்கல அப்படிங்கிறதால இப்போ இப்படி ஒரு பிரச்சனையில் சிக்கி இருக்கிறாங்க. அதனால் மல்லி ரொம்பவே கண் கலங்கி அழுதுட்டுருக்குறாங்க. எப்படியாவது இந்த விஷயத்தை விஜய் கிட்ட வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து அவங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் விஜய் கோர்ட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஃபோன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இந்த விஷயம் விஜய்க்கு தெரிய வந்தது அப்படின்னு சொன்னால் மல்லியை சும்மா விடுவாங்களா? நிச்சயமாக அவங்க 2 பேருக்குள்ளேயுமே பல பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வெண்பா தப்பிச்சிட்டாங்க, அடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகள் நம்ம ரசிகர்கள் மத்தியில் இருக்க தான் செய்யுது. ஏன்னா வெண்பாவை பொறுத்த வரைக்கும் அந்த 100 மீட்டர் காம்படிஷனில் எப்படியாச்சும் வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட வாழ்நாள் கனவாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த காம்படிஷன் தொடங்க இருக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக வெண்பா தெரிஞ்சிக்க தான் செய்வாங்க. அவங்களுக்கு அந்த காம்படிஷனில் கலந்துக்கணும், வின் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிற இந்த சூழ்நிலையில் மல்லிக்கும் கால் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களுமே ஃபோன் அட்டன் பண்ணலை. அவங்க டாடாவுக்குமே கால் பண்ணி பார்க்குறாங்க. 2 பேருமே அட்டன் பண்ணலை. அப்படிங்கிறப்ப அவங்க ரோட்டில் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. நிச்சயமாக அவங்க கிரவுண்டை நோக்கி தான் போவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த தீபிகா எப்படியாச்சும் வெண்பாவை அந்த காம்படிஷனில் கலந்துக்க விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இவ்வளோ தில்லுமுள்ளு வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப வெண்பாவை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சும்மா இருப்பாங்களா? பயங்கரமாக அதிர்ச்சி அடைய தான் செய்வாங்க. வெண்பா மாஸ்டர் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல தான் செய்வாங்க. மாஸ்டர் உடனே மல்லிக்கு கால் பண்ணி வெண்பா இங்கே இருக்கிறாங்க, நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் மாஸ்டருமே மல்லிக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. மல்லி பயங்கரமாக சந்தோஷம் அடைவாங்க. இதற்கு இடையில் அந்த காம்படிஷன்லையுமே நிச்சயமாக வெண்பா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுவாங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.